Hi everyone, welcome to EA Science Park. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பயாலஜி பேப்பரில் 21வது கேள்வியிலேருந்து 30வது கேள்வி வரைக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். 21வது கேள்வியை பார்த்தோம்னா, பின்வருவனவற்றுள் இது மனித குருதியில் குறைந்த மற்றும் உயர்ந்த சதவீதத்தில் கார்பனீரோக்சைடு கொண்டு செல்லலை காட்டுகின்றது. ரைட், இப்போ அதாவது குருதிக்குள்ளால் வாயுக்கள பரிமாற்றம் தொடர்பான ஒரு கேள்வி தான் இது. இப்போ நம்ம பார்த்தோம் சொன்னால் செங்குருதி கிழங்கள் இருக்க போகுது. குருதியில் செங்குருதி கிழங்களில் வந்து ஹீமோக்ளோபின் என்ற ஒரு புரதம் இருக்கு, அதாவது ஒரு இரும்பை கொண்ட ஒரு புரதம். அந்த புரதம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த புரதத்தில் இருக்கிற ஒவ்வொரு உப அலைகளையும், இப்போ புரதம் சொன்ன உப அலைகளால் ஆக்கப்பட்டிருக்கு தானே, அந்த ஒவ்வொரு உப அலகும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஹீம் கூட்டத்தையும் ஒரு குளோபின் புரதத்தையும் வந்து கொண்டிருக்கு. சரியா? அதோட வந்து இந்த ஹீம் கூட்டம் இருக்குது தானே, இந்த ஹீம் கூட்டத்தோட தான் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஆக்சிஜன் வந்து என்ன சேர்ந்து ட்ராவல் பண்ண போகுது. இங்கே குளோபின் புரதத்தோட வந்து CO2 வந்து சேரப்போகுது. ஓகேயா? இப்போ இதில் இருக்கிற அதாவது என்ன சொல்கிறேன்டா, வாயுக்களை கொண்டு போக்குள்ள O2 வந்து ஹீம் கூட்டத்தோடையும் CO2 வந்து குளோபின் புரதத்தோட இணைஞ்சும் வந்து போகலாம். இப்போ என்ன, அதாவது RBCயோட வாயுக்கள் வந்து கொண்டு போகக்குள்ள, ரைட்டா? ஆனால் CO2 வந்து பார்த்தோம்னா இன்னும் 2-3 வழிகளில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் குருதிக்குள்ளால் ட்ராவல் பண்ணும். முதலாவது வந்து HCO3- என்ற வடிவத்தில் வந்து குருதிண்ட என்ன சொல்கிற அந்த முதலுரு அதாவது குருதி திரவ இழையத்துக்குள்ளால் வந்து கடத்தப்பட போகுது. இது வந்து கிட்டத்தட்ட 70% CO2 வந்து HCO3- அயன் வடிவில் தான் குருதிக்குள்ளால் வந்து கொண்டு விட போகுது. அது போய் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இது ஒரு செங்குருதி கிளமாக இருக்குமென்னு சொன்னால், RBCயாக இருக்குமென்னு சொன்னால் CO2 வந்து இதன் மேற்பரப்பில் போய் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் நொதியத்தினால் வந்து HCO3- ஆகவும் H+ ஆகவும் மாறும். இந்த பிறகு இந்த HCO3- என்ன செய்யும்னா திருப்பி குருதியின் திரவ விளையத்துக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், திரவ விளையத்தில் இருக்கிற CO2 RBCக்குள்ள வரும். RBCக்குள்ள வந்தோடனே கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் நொதியத்தினால HCO3- ஆகும், H+ ஆகும் போகும். போன பிறகு இந்த HCO3- என்ன செய்யும்னா திருப்பி திரவ விளையத்துக்குள்ள வரும், வந்து குருதிக்குள்ளால் வந்து கொண்டு போகப்படும். இது வந்து கிட்டத்தட்ட 70% CO2 வந்து இந்த வடிவத்திலாம் போகுது. ரைட்டா? அடுத்தது 23% CO2 வந்து இந்த குளோபின் புரதத்தோடு சேர்ந்து கார்பமைனோ ஹீமோக்ளோபினாக என்னென்று இந்த நான் சொன்னேன்ல, அந்த ஹீமோக்ளோபினில் இருக்கிற அந்த குளோபின் புரதம், அந்த குளோபின் புரதத்தோட இணைஞ்சு கார்பமைனோ ஹீமோக்ளோபின் என்ற ஒரு வடிவத்தில் வந்து கொண்டு போகப்படும். இது கிட்டத்தட்ட 23% வந்து இந்த வடிவத்தில் போகும். அடுத்தது மிச்சம் இருக்கிறது 7% வந்து குருதியின் திரவ விளையத்தில் கரைந்த வாயுக்களாகவே வந்து கடத்தப்பட போகுது. அப்போ அதை வச்சு கொண்டு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது இங்கே குறைந்த சதவீதம் கேட்டிருக்கிறாங்க, அடுத்தது உயர்ந்த சதவீதம் கேட்டிருக்கிறாங்க. குறைந்த சதவீதம் வந்து கரைந்த CO2வாக கடத்தப்பட போகுது 7%. பிறகு வந்து பார்த்தோம்னா HCO3- தான் கூடிய அளவு 70%. ஸோ அதை வச்சு கொண்டு பார்த்தோம்னா இதுக்கு 5வது விடை வரும். 22வது கேள்வி பார்த்தோம்னா, ஒரு நபரின் வற்றுப்பெருக்கு கனவளவு, மீதி கனவளவு, உச்சுவாச ஒதுக்க கனவளவு, வெளிச்சுவாச ஒதுக்க கனவளவு ஆகியன முறையே 500 மில்லிலிட்டர், 1200 மில்லிலிட்டர், 3100 மில்லிலிட்டர், 1100 மில்லிலிட்டர் ஆக இருந்தால் அந்நபரின் உயிர்கொள்ளளவு யாதுன்னு கேட்குறாங்க. இதில் கொள்ளளவு கனவளவுன்னு சொல்லி 2 விஷயம் வருது. முதலாவது கொள்ளளவுன்னு சொன்னால், இந்த கனவளவுகள் நிறைய படிச்சோம் தானே, இந்த வற்றுப்பெருக்கு கனவளவு, உட்சுவாச ஒதுக்க கனவளவு, அப்படி நிறைய கனவளவு இருக்குது. அந்த கனவளவுகளின் ஒரு தனித்துவமான ஒரு என்ன சொல்கிற கூட்டுத்தொகை, அதாவது இப்போ வற்றுப்பெருக்கு கனவளவு, உட்சுவாச கனவளவு சேர்ந்து ஒரு கொள்ளளவு அப்படி வரும். ஒரு தனித்துவமான ஒரு தொடர்பு தான் சொல்கிறது, அதாவது கனவளவுகளின் தனித்துவமான ஒரு தொடர்பு தான் வந்து கொள்ளளவாக இருக்க போகுது. இதில் இப்போ உயிர் கொள்ளளவு என்று கேட்கக்கூட அதுக்குள்ள என்னென்ன வரப்போகுது. இப்போ அப்போ உயிர் கொள்ளளவுக்குள்ள வந்து பார்த்தோம்னா உட்சுவாச ஒதுக்க கனவளவு வரும், வற்றுப்பெருக்கு கனவளவு வரும், வெளிச்சுவாச ஒதுக்க கனவளவு. இந்த 3 கனவளவுகளின் கூட்டுத்தொகை தான் உயிர் கொள்ளளவுன்னு சொல்லுவோம். இதில் ஒன்றொன்றா பார்த்தோம்னா வற்றுப்பெருக்கு கனவளவு என்பது ஒரு சாதாரண சுவாசத்தின் பொழுது உள்ளெடுக்கிற வெளிவிடுகின்ற வாயின் கனவளவு வற்றுப்பெருக்கு கனவளவு. மீதி கனவளவுன்னு சொன்னால் நம்ம ஒரு டீப் என்ன சொல்கிறோம், ஆழமாக வெளிச்சுவாசம் ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் நம்மட
நெஞ்சுக்குள்ளே நம்மளோட அந்த சுவாசப்பைக்குள்ளே எஞ்சி இருக்கிற வழியின்ற கனவளவு ஆழமான வெளிச்சுவாசத்துக்கு பிறகு உள்ளே எஞ்சி இருக்கிற வழியின்ற கனவளவு தான் மீதி கனவளவு. அடுத்தது உட்சுவாச ஒதுக்க கனவளவுன்றக்குள்ள ஆழமான உட்சுவாசத்தை எடுக்கக்குள்ள வெற்றுப்பெருக்கு கனவளவுக்கு மேலதிகமாக எவ்வளவு கனவளவு வாயு உள்ள வருதோ அது உட்சுவாச ஒதுக்க கனவளவுன்னு சொல்லுவோம். வெளிச்சுவாச ஒதுக்க கனவளவுன்றக்குள்ள ஆழமான வெளிச்சுவாசத்தின் பொழுது வெற்றுப்பெருக்கு கனவளவுக்கு மேலதிகமாக எவ்வளவு வழியை நம்ம வெளியில் அனுப்புகிறோமோ அதுதான் வந்து வெளிச்சுவாச ஒதுக்க கனவளவுன்னு சொல்லுவோம். ஸோ இது நேரடியான கேள்வி. கூட்டிப்பட்டதுன்னா விட வரும். உயிர்கொள்ளளவு என்பது வந்து பார்த்தோம்னா வெற்றுப்பெருக்கு கனவளவு ப்ளஸ் இதில் வெற்றுப்பெருக்கு கனவளவு வந்து 500 மில்லிலிட்டர். அதுக்கு பிறகு வந்து பண்ணோம்னா உட்சுவாச ஒதுக்க கனவளவு. உட்சுவாச ஒதுக்க கனவளவு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3100 மில்லிலிட்டர். 3100 மில்லிலிட்டர். அடுத்தது வெளிச்சுவாச ஒதுக்க கனவளவு வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1100 மில்லிலிட்டர். இதே மூண்டையும் நம்ம கூட்டினோம்னு சொன்னால் 4700 மில்லிலிட்டர் வந்து வரப்போகுது. சரியா? அதாவது உயிர்கொள்ளளவு என்பது வெற்றுப்பெருக்கு கனவளவுண்டையும் உட்சுவாச ஒதுக்க கனவளவுண்டையும் வெளிச்சுவாச ஒதுக்க கனவளவுன்ற கூட்டுத்தொகையாக தான் இருக்க போகுது. இதை இப்படி போடாமல் இன்னொரு கெஸ்ஸிங்லேயும் போடலாம். நம்மளோட ரிசோர்ஸ் புக்கில் வந்து பார்த்தோம்னா 2 பெருமானம் நியாயம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஆணாக இருப்பாங்கன்னு சொன்னால் 4800 மில்லிலிட்டர் ரெண்டும், பெண்ணாக இருப்பாங்க சொன்னால் 3100 மில்லிலிட்டர் ரெண்டும் சொல்லியிருக்காங்க. இது உயிர் கொள்ளளவு. அப்போ அதை வச்சுக்கொண்டு ஒரு அன்னளவான கெஸிங்கில் பார்த்தோம்னா 4800 வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தான் குறையும். அதை வச்சு கொண்டும் போடலாம். ஆனால் இது கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த காம்பினேஷன் வந்து மாறின மாதிரி போடலாம். ஸோ 22வது கேள்விக்கு வந்து பார்த்தோம்னா 4வது விடை. 23வது கேள்வியை பார்த்தோம்னா மனிதனின் தன்னாட்சி நரம்பு தொகுதியின் பரபரிவுக்குரிய பிரிவானது. தன்னாட்சி நரம்பு தொகுதியில் 2 இருக்குது. ஒன்று வந்து பரிவு, அடுத்தது வந்து பரபரிவுன்னு சொல்லி 2 இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா பரிவு என்பது வந்து ஒரு தகைப்பான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைமைகளின் பொழுது ஆக்டிவாக இருக்கும். பரபரிவுன்னு சொன்னால் ஒரு ரிலாக்ஸான சிச்சுவேஷனில் வந்து இப்போ ஓய்வாக இருக்கக்குள்ள, உணவிறந்தக்குள்ள, சமிபாடு நடக்கக்குள்ள போன்ற சிச்சுவேஷன் வந்து பரபரிவுக்குரியதாக இருக்க போகுது. இவற்றின் செயற்பாடுகள் வந்து ஒன்றுக்கொண்டு எதிரானதாக இருக்க போகுது. இப்போ இதில் வந்து நம்ம ரிசோர்ஸ் புக்கில் வந்து சார்ட் ஒன்று தந்துருக்காங்க. பரிவுக்குரியது, பரபரிவுக்குரியது. அது எல்லாமே நமக்கு ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ உண்மையாக எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிற சில தொடர்புகளை வச்சுக்கொண்டு ஞாபகப்படுத்தலாம். உதாரணமாக வந்து பார்த்தோம்னா பரபரிவு என்பது வந்து ரிலாக்ஸான சிச்சுவேஷனில் நடக்க போகுது. இப்போ உதாரணம் சொல்லுவோமே, நம்ம இப்போ சாப்பிட்டது சமிபாடு அடையணும்னு சொன்னால் ஒரு சண்டையில் இருக்கக்குள்ள வந்து சமிபாடு அடைகிறதுக்கு அது வாய்ப்பு குறையும். ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்குள்ள சாப்பிட்டோம்னு சொன்னால் அது லேசாக வந்து சமிபாடு அடை. அப்போ இப்போ சொல்லுமே ஒரு சண்டையில் நிற்கக்குள்ள நீங்கள் சாப்பிட்டது சமைக்க மாட்டெல்லாம் சும்மா ஜென்ரலாக பார்த்தோம்னா அப்படி இருக்காதானே. அப்போ ஸோ பரபரிவு நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுருந்தேன். நான் பரபரி என்பது ஒரு ரிலாக்ஸான நேரம். அப்போ சமிபாட்டை எதெல்லாம் ஊக்குவிக்குமோ அதெல்லாமே வந்து பரபரிவுக்குரியதாக வரப்போகுது. அதாவது சமிபாட்டு செயற்பாட்டை ஊக்குவித்தல் எதுக்குரியது? பரபரிவுக்குரியதுன்னு வரப்போகுது. இப்போ அந்த அடிப்படையில் பார்ப்போமே, உமிழ்நீர் சுரத்தலை நிரோதிக்கின்றது. அது போல் இப்போ தான் சொல்லுவோமே பரபரிவு என்பது என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு சண்டைக்கு போக்குள்ள அவர் சாப்பாடை பார்த்து வாயுருமா? இல்லை தானே. ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்குள்ள தான் நான் ஓகே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா உண்மையாக உமிழ்நீர் சுரத்தலை இவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஊக்குவிச்சிருக்கணும். ஆனால் நிரோதிக்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிள்ளை கண்ணின் கண்மணியை விரிக்கின்றது. அப்போ இப்போ பயம் பதட்டமான நேரங்களில் வந்து கண் வந்து விரிஞ்சி என்ன சொல்கிறாங்க விழி விதிங்கிய நிலை என்று. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கண்மணியெல்லாம் விரியும். ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்குள்ள நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. ஸோ கண்மணி வந்து விரியாது, சுருங்கி இப்போ ஒரு தளர்வான நிலை தான் இருக்குது. இப்போ பயம் பதற்றமான நிலைமையில் தான் வந்து இந்த கண்மணி விரிகிறேன்டா நிறைய ஒளி அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத ஒரு விழிப்பாக இருக்கிறதுக்கு. ஸோ அதுவும் பிள்ளை ஏன் நாங்கள் விரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது பிள்ளை. அடுத்தது சுவாசப்பைகளில் உள்ள சுவாசப்பை குழாய்கள் தளர்ந்து இருக்கின்றது. சுவாசப்பைகளில் உள்ள சுவாசப்பை குழாய்கள் தளர்த்துகின்றது. அண்டா தளர்வாக இருக்குன்னு சொன்ன மீனிங் கொஞ்சம் விரிஞ்சு போயிருக்கு குழாய். விரிஞ்சு போயிருக்குள்ள என்ன செய்வோம்? இப்போ உதாரணமாக டென்ஷன் பயமாக இருக்கக்குள்ள நிறைய மூச்சு எடுப்போம். என்ன ஆழமான மூச்சு டீப் பிரெத் எல்லாம் வந்து அந்த சண்டைக்கு போக்குள்ள பயமான நேரங்களில் தான் வந்து கூட நம்ம மூச்சு எடுப்போம். அப்போ அந்த சந்தர்ப்பம் இருக்கக்குள்ள தான் நமக்கு நிறைய
காற்று வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே போகணும். ஸோ அதனால் வந்து அந்த நேரங்களில் தளர்ந்திருக்கலாம். ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்குள்ளே வந்து ஒரு நார்மலாக இருந்தாலே நமக்கு காணும். ஸோ அந்த நேரங்களில் தளர்ந்திருக்காது, ஒரு அளவாக சுருங்கி இருக்கும். அதனால் இந்த விடப்பட ஈரலில் இருந்து குளுக்கோஸின் வெளியிடுதலை தூண்டுகிறது. இப்போ குளுக்கோஸ் வெளியில் போகுதல் எப்போ குளுக்கோஸ் தேவை, நமக்கு ஒரு செயற்பாடு செய்யக்குள்ள தான் குளுக்கோஸ் தேவை. இப்போ ரிலாக்ஸாக இருக்கக்குள்ளே ஏதாவது வேலை செய்யுமா? பெரும்பாலும் செய்ய மாட்டோம். ஒரு ரிலாக்ஸ் ஓய்வாக தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து குளுக்கோஸின் தேவைப்பாடு நமக்கு இருக்காது. இப்போ உதாரணமாக நான் சொன்ன மாதிரி பயம், பதட்டம், பயம்ல வந்து இப்போ நாய் ஒன்று துரத்துனா ஓடணும், அதுக்கு வந்து குளுக்கோஸ் எல்லாம் தேவை. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் வந்து குளுக்கோஸ் வெளியிடுதலை வந்து அது தூண்டும். அதாவது இது பரிவு தான் தூண்டும், பரவரிவு என்ன செய்யாது, தூண்டாது, நோமலாக வச்சிருக்கோம். ஸோ அதுவும் பிள்ளை. அஞ்சாவது வந்து பார்த்தோம்னா பித்தப்பையை தூண்டுகிறது. பித்தப்பையை தூண்டினா தான் அதில் அந்த பித்தம் வந்து சமிபாடு நடக்கும். ஆகவே சமிபாடை இவர் ஊக்குவிக்கிறார். ஓய்வான நிலையில தான் அந்த ரிலாக்ஸ் இருக்கக்குள்ள அந்த சமிபாடு நடக்கும். ஆகவே 23வது கேள்விக்கு 5வது விடை. 24வது கேள்வி பார்த்தோம்னா மனிதனின் பார்வை தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்க. முதலாவது, விழிவன் படலத்தின் முறிவு வலு மாற்றுதல் இழிவு பார்வைக்கு இருவிழி பார்வைக்கு வசதி அளிக்கின்றது. முதலாவதுலே போல விழிவன் படலத்தின் முறிவலுவை மாற்றுதல். முறிவலுவை என்ன செய்யாது, விழிவன் படலம் மாற்றாது, வில்லை மட்டும்தான் மாற்றக்கூடியது, மாற்றும். அப்போ ரெண்டாவது விடை, தூர பார்வையின் பொழுது ஒருங்குதல் நடைபெறுகிறது. அதாவது இதில் ஒருங்குதல் என்று எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வில்லைகள் வந்து ஒருங்குதா விரிதான்னு சொல்லு. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அண்மை பார்வையின் பொழுது, இது வந்து அதாவது கிட்ட இருக்கக்குள்ளே பார்க்கக்குள்ளது வந்து இது வந்து தூர பார்வை. தூர பார்வையின் பொழுது இது நடக்க போகுது. ஸோ உண்மை என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி வில்ல இருக்கக்குள்ள அதாவது என்ன இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஃபிசிக்ஸில் படிப்போம், வளைவின் ஆரை வந்து குறைய இந்த வளைவின் ஆரை குறைய இந்த வில்லையின் ஒருக்கிற தன்மை வந்து என்ன செய்யும்னா கூடும். இப்போ உதாரணமாக இங்கிருந்து ஒரு ஒளிக்கதிர் வாரதை விட இங்கிருந்து வார ஒளிக்கதிரை வந்து நல்லா உருக்கணும். அப்போ அண்மையில் இருக்கிறத நல்லா உருக்கணும். இவருண்ட அந்த குவிக்கிற தன்மை, அதாவது உருக்கிற தன்மை வந்து கூடவே இருக்கணும். அதாவது இவருண்ட குவிக்கிற அந்த ஆற்றல் வந்து கூடவே இருக்கணும். அதனால் வந்து இவர் வளைவினாரை என்ன செய்யணும், குறைக்கணும். வளைவினாரை குறைய இந்த வில்லையினால் ஒருக்கின்ற தன்மை, அதாவது இந்த வளைவினாரை குறைய இந்த வில்லையின் ஒருக்கிற தன்மை வந்து என்ன செய்யும்டா கூடும். அப்போ அண்மை பார்வையும் பொழுது நல்லா ஒருக்கணும். ஆகவே வளைவு நாரை வந்து குறைவாக இருக்கும். தூர பார்வையும் பொழுது அவ்வளோ பெருசாக என்ன செய்ய தேவை, அவ்வளோ பெருசாக இங்கே வரது லைட் அவர் இதே இடத்துல கொண்டு குவிச்சு விட்டுறாரு, அங்கேயோ குவிக்கிறார். பட் அண்மை பார்வையை போல அவருக்கு ஒருக்கிற ஆற்றல் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. சரியானே? அதனால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தூர பார்வைக்கும் பொழுது தளர்ந்து இருக்கிறதா வந்து பொருத்தமாக இருக்க போது. ஸோ இதில் சொல்லியிருக்கிறாங்க, தூர பார்வையின் பொழுது ஒருங்குதல் நடைபெறுகிறது. ஒருங்குதல் இல்லை, அங்கே தளர்ந்து தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் மூன்றாவது விடை, அண்மை பார்வைக்கு தன்னமைவு முக்கியமானது. தன்னமைவு என்று சொல்கிறது வந்து வில்லை வந்து அந்த என்ன சொல்ல வளைவினாரியை மாற்றக்கூடிய தன்மை தான் தன்னமைவுன்னு சொல்லுவோம். தன்னமைவு இருக்கணும். ஏன், எப்படி இருக்கிற வில்லை இந்த ஒரு நிலைக்கு போனால்தான் இவருடைய வளைவினாரை குறைஞ்சி ஒருக்கிற ஆற்றல் கூடி இங்கே இருக்கிற கிட்ட இருக்கிற பொருளை அவரால் பார்க்க முடியும். ஆகவே தன்னமைவு என்பது முக்கியமானது. அந்த விடை சரியான விடை. நாலாவது விடையை பார்த்தோம்னா, கோள்களில் உள்ள போட்டோப்சின் பிளவிளவில் கோள்களில் இருக்கிற நிறப்பொருள் ரொடோப்சின். பாருங்க, கோல்னு சொன்னால் என்ன, ரொட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ரொட்டுக்கு ரொடோப்சின். அப்போ கூம்புகளுக்கு தான் வந்து ஃபோட்டோப்சின். ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். கோல்னு சொன்னால் ரொட்டுன்னு சொல்லுவோம், அப்போ ரொடோப்சின். அடுத்தது கூம்புன்னு சொன்னால் ஃபோட்டோப்சின் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஆகவே இங்கே கோள்களுக்கு ஃபோட்டோப்சின் இருக்காங்க பிள்ளை. அடுத்தது அஞ்சாவது, மூளையத்தின் நுதற்சோனையில் பார்வை பொருட்கள் சரியான காண்டல் அழித நடைபெறுகிறது. நுதல் சோனை இல்லை, பிடர் சோனை. ஆகவே 24வது கேள்விக்கு 3வது விடை. 25வது கேள்வியை பார்த்தோம்னா, பின்வருவனவற்றுள் எந்த சேர்மானம் ஓமோனையும் அதன் தொழிலையும் சரியாக பொருந்த செய்கிறது. அதாவது ஒரு சைடு ஓமோனையும் அடுத்த சைடு அதன் தொழிலையும் தந்திருக்கிறாங்க. இதில் எது வந்து மேட்சிங்காக இருக்கும், அதாவது இதுக்கு ஒரு ஓமோனுக்குரிய சரியான தொழிலாக இருக்கும்னு கேட்குறாங்க. முதலாவது ACTH, அதாவது இது அதிரினல் மேற்பட்டை திருப்போமோன்னு சொல்லுவோம். அதாவது அதிரினல் சுரப்பியின் மேற்பட்டையோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்க போகிறாங்க. இதுக்குரிய தொழிலாக சொல்லியிருக்காங்க அதிரினலின் சுரத்தலை தூண்டுகிறது. அதிரினலின் ஓமோன் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதிரினல் சுரப்பியின் மைய விளையத்திலிருந்து உருவாகிற ஒரு ஆள்.
ஆனால் இது சொல்லியிருக்காங்க என்ன, ஆனால் தந்திருக்கிறது வந்து மேற்பட்டை திருப்போமான். அப்போ தந்திருக்கிறது வந்து அதிரினல் சுரப்பியின் மேற்பட்டையெல்லாம் தொழிற்படும். ஆனால் தொழில் வந்து சொல்கிறாங்க அதிரினலின் ஓமோன் சுரத்தலை தூண்டுகிறது. அது மேற்பட்டை, இது மைய விளையம், சம்பந்தம் இல்லாதனால பிழை. ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் வந்து பார்த்தோம்னா பால் உற்பத்தியை தூண்டுதல்னு சொல்லியிருக்காங்க. அது பால் உற்பத்தியை தூண்டாது, பால் வந்து வெளித்தள்ளுதலை வந்து தூண்ட போகுது, வெளித்தள்ளுதலை தான் தூண்டுமே ஒழிய உற்பத்தியே அல்ல, அதனால் அது பிழை. மூன்றாவது விடையை பார்த்தோம்னு சொன்னால் கல்சிட்டோனின் ஹார்மோன் வந்து பார்த்தோம்னா குருதியில் இந்த கால்சியம் மட்டங்கள் வந்து சீராக்கிற ஒரு ஆளாகத்தான் காணப்பட போகிறார். இவர் வந்து பார்த்தோம்னா கால்சியம் மட்டம் கூடக்குள்ள அதை குறைக்கிற ஒரு ஆளாக இருக்க போகிறார். சும்மா ஞாபகம் காணா கூணான்னு ஞாபகம் கல்சிட்டோனின் வந்து கால்சியம் மட்டத்தை வந்து குறைக்கும் என்று சொல்லி சும்மா ஞாபகம் கொள்ளலாம். அப்போ இதில் சொல்லியிருக்காங்க கல்சிட்டோனின் ஹார்மோன் குருதியில் உயர் கால்சிய மட்டத்தை மேம்படுத்து, அதாவது கால்சியம் மட்டத்தை கூட்டுமன்றிருக்காங்க, அது கூட்டாது குறைக்கும், அதனால் அது போல. மெலட்டோனின் வந்து பார்த்தோம்னா இந்த நாளாந்த உடல் தொழிற்பாடுகளை மேம்படுத்துகிற, பிறகு இந்த இனப்பெருக்கத்தோடு சம்பந்தப்பட்ட உயிரியல் சந்தங்களை பேணுறது, பிறகு நாளுக்குரிய சந்தம் பகலுக்குரிய சந்தங்களை பேணுற, அது சம்பந்தமாக என்ன சொல்கிற ஒரு சந்தத்துக்குரிய ஒரு பேணுற ஒரு ஆளாகத்தான் காணப்பட போகிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாங்க அடிப்படை அனுசப வீதத்தை அதிகரிக்கும்னு சொல்லி. மெலட்டோனினுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் அந்த விடப்பட. அஞ்சாவது விட கொலிசிஸ்டோகைனின், மேலே நாளும் பிள்ளைண்டாலே அஞ்சாவது சரி, அது இருக்கட்டும். அவருக்கு பார்த்தோம்னா விடைய பார்ப்போம். கொலிசிஸ்டோகைனின் தொழில் வந்து சதைக்குரிய அமைலேஸ் விடுவித்தலை தூண்டும். ஓம் நியாயமான கருத்து. அதனால் 25வது கேள்விக்கு 5வது விடை. 26வது கேள்வியை பார்த்தோம்னா மனிதனின் விந்து பிறப்பு தொடர்பான சரியான கூட்டினை தெரிவு செய்க. இதில் முதலாவது கேள்வி வந்து பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்ப்போம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரிசோர்ஸ் புக்லையும் இருக்குது. முதலாவது வந்து முளைய நிலையிலான முன்னோடி கிழங்குலேருந்து இளையுறு பிரிவடைவது மூலம் இருமடியமான விந்து பிறப்பு தாய்க்கிழங்கள் வரும். இந்த விந்து பிறப்பு தாய்க்கிழங்குலேருந்து இளையுறு பிரிவடைஞ்சு திருப்பி விந்து பிறப்பு கிழங்கள் வரும் இருமடியம். அதுலேருந்து திருப்பி இளையுறு பிரிவடைஞ்சு முதல் விந்து குழியம் வரும். அதிலிருந்து ஒடுக்கற்பிரிவு 1 ஆரம்பித்து துணை விந்து குழியம் வரும். துணை விந்து குழியத்திலிருந்து ஒடுக்கற்பிரிவு 2 நடந்து விந்தாக கிழங்கள் வரும். 4 விந்தாக கிழங்கள், அந்த விந்தாக கிழங்கள் டெவலப் ஆகி விந்து கிழங்களாக வரப்போது. இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட். இதில் விடைகளை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நேரடியான கேள்விகள் தான். விந்து பிறப்பின் போது ஆரம்பித்து வாழ்க்கை காலம் முழுவதும் நடைபெறும். வாழ்க்கை காலம் முழுவதும் நடைபெறும் என்றது ஒரு சரியாக இருக்க, ஆனால் முன்னுக்கு சொன்னது பேர் அது பிறப்பின் போது அல்ல. என்ன பருவமடைஞ்சதில் இருந்து ஆரம்பித்து தான் உங்களை வாழ்க்கை காலம் முழுவதும் நடைபெறும். பிறப்பின் போது ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க, அது நலப்பல. 2வது விடையை பார்த்தோம்னா செர்டோலின் கிழங்கள் சுரக்கின்ற டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனினால் விந்து பிறப்பு அதிகரிக்கப்படுகிறது. முதலாவது செர்டோலின் கிழங்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை சுரக்காது, அது இன்ஹிபினைத்தான் சுரக்கும். அந்த இதிலே அது பிழையான கூற்று. ஸோ 2வது விடையும் பிழை. 3வது விடை பார்த்தோம்னு சொன்னால் விந்து பிறப்பு கிழங்கள் இளையுறு பிரிவு ஊடாக முதல் விந்து குழியங்களை உருவாக்குன்றது. இளையுறு பிரிவடைஞ்சு முதல் விந்து குழியங்கள் சரியான விட. ஸோ 26வது கேள்விக்கு 3வது விட இப்போதைக்கு சரி, மிச்சத்தை பார்ப்போம். 4வது விடை பார்த்தோம்னா லெய்டிக்கின் கிழங்கள் விந்து பிறப்பின் வெவ்வேறு நிலைகளில் உள்ள கிழங்களுக்கு இணைப்பை வழங்குகின்றது. லெய்டிக்கின் கிழங்கள் வந்து பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை தான் சுரக்கும், அது வந்து இந்த கிழங்களுக்கு இணைப்பை வளர்க்காது. இந்த கிழங்களுக்கு, அதாவது வெவ்வேறு நிலைகளில் இருக்கிற கிழங்களுக்கு இணைப்பை வழங்குறது வந்து இந்த செர்டோலின் கிழங்கள் தான். அவரால் சுரக்கப்படுகிற இந்த இன்ஹிபின் தான் வந்து அந்த வெவ்வேறு நிலைகளின் பொழுது இணைப்பை வழங்குகிற ஆளாக இருக்க போது. ஆகவே அந்த விடையும் பிழையான விடை. 5வது விடையை பார்த்தோம்னா விந்து கிழங்களை தவிர விந்து பிறப்புக்கு மட்டும் எல்லா கிழங்களும் இருமடியமானது. விந்து கிழங்களை தவிர விந்து பிறப்புக்கு உட்படும் எல்லா கிழங்களும் இருமடியமானவை. பிழை. ஏன் துணை விந்து குழியம் வந்து ஒரு மடியம், அதனால அந்த விடையும் பிழை. எனவே 26வது கேள்விக்கு நேரடியான விடை 3வது. 27வது கேள்வியை பார்ப்போம். மனித விருத்தி தொடர்பான பின்வரும் கூற்றுக்கொள் சரியானது. கருக்கட்டின் பொழுது விந்தானது முதிர்ந்த சூளை சூழவுள்ள மேலணி கிழங்களை ஊடுருவி அதனுள் உட்செல்கின்றது. இதில் வந்து பார்த்தோம்னா முதிர்ந்த சூழண்டு வந்ததால் இந்த விட வந்து பிழை. ஏன்னு சொன்னால் அது துணை முட்டை குழியத்தின் மேலணி கிழங்களை தான் வந்து அந்த இது வந்து ஊடுருன பிறகுதான் வந்து அந்த துணை முட்டை குழியம் வந்து முதிர்ச்சி அடைந்து முதிர்ந்த சூழாக வந்து மாறப்போகுது. ஆகவே அந்த விடை பிழையான விடை. 2வது விடையை பார்த்தோம்னா கரைக்கட்டலின் பின்னர் 3 தொடக்கம் 4 நாட்களில் அரம்பட் சிறப்பை கருப்பை அடைகிறது. 3 தொடக்கம் 4 நாட்களில் முசுகுரு தான் அடையும், அரம்பட் சிறப்பை அல்ல. அரம்பட் சிறப்பை என்றது கிட்டத்தட்ட ஒரு 7வது நாளின் பொழுது டெவலப் ஆகிற ஒரு சாமனாகவே அந்த விடை பிழை.
மூன்றாவது விடைய பார்த்தோம்னா கருப்பையின் அகத்தோல் சுரப்பிகளின் சுரப்புக்கள் ஆரம்ப முடையத்துக்குரிய போசனையை வழங்குகிறது. ஓம் ஏமன விடை நேரடியாக அவங்க தந்திருக்காங்க ரிசோர்ஸ் புக்கில். நாலாவது விடைய பார்த்தோம்னா சூழ்வித்தகமும் முதிர்மூலவுக்குரிய மூலவுருவுக்குரிய குருதிக்கலங்களை மாத்திரம் கொண்டுள்ளது. அது மாத்திரமல்ல, ஏனென்றா தாய்க்குரிய குருதிக்கலங்களும் வந்து அந்த சூழ்வித்தகத்தில் வந்து இருக்க போகுது. அதனால அந்த விடையும் பிழை. அஞ்சாவது விடை பார்த்தோம்னா 8 தொடக்கம் 10 வார கர்ப்ப காலத்தின் பொழுது முதிர் மூலவுருவின் இதய துடிப்பு ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. 8 தொடக்கம் 10 வாரங்கள் அது ஆரம்பிக்காது. 8 தொடக்கம் 10 வாரங்களில் நம்மளால் அந்த இதய துடிப்பு அறிய முடியும். அந்த இதய துடிப்பு எப்போ ஆரம்பிக்கும்னு சொன்னால் 4ஆம் வாரமே வந்து இதய துடிப்பு ஆரம்பமாயிடும். இப்போ 4ஆம் வாரமே இதய துடிப்பு ஆரம்பமாயிடும். 8 தொடக்கம் 10 வாரங்களில் அந்த இதய துடிப்பை நம்மளால் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்க போகுது. எனவே 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பயாலஜி பேப்பர் 27வது கேள்விக்கு 3வது விடை. மனிதனின் அச்சுவன்கூடு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. முதலாவது 3 சோடி விலா என்புகளில் மார்பு பட்டையுடன் மறைமுகமாக மூட்டுக் கொள்கின்றன. சரி, அதாவது 12 சோடியுமே வந்து பிற்பகுதியில் வந்து முள்ளந்தண்டோட நேரடியாக இணைஞ்சு கொள்ளும். முற்பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 7 சோடி தான் நேரடியாக மார்பு பட்டையோடு இணைஞ்சு கொள்ளும். மற்ற 3மே வந்து மறைமுகமான, அதாவது 3மே சேர்ந்து ஒன்றாகத்தான் வந்து இணைஞ்சு கொள்ளும். ஆகவே முதலாவது விடை சரியான விடை. முதலாவது சரி, மிச்ச நாளும் பிள்ளையாத்தான் இருக்கணும். அதே மாதிரி பார்ப்போம். நுகர்வில் மேற்றாடையின் அசைவுகளுக்கான தசை பொருந்துவதற்கான பரப்பை வழங்குகின்றது. நுகவுறு வில் என்பது விடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பகுதி. அதாவது வந்து அது நுகவுறு என்பையும் கடைநூதல் என்பையும் வந்து ரெண்டுமே சேர்ந்து இணைஞ்ச ஒரு பகுதியாக இருக்க போது அது வந்து பார்த்தோம்னா கீழ்த்தாடையின் அசைவுக்குத்தான தசை பொருந்துகின்ற பரப்பை வழங்கும்போது மேற்றாடைக்கு அல்ல. அதனால அது பிழை. மூன்றாவது விடையை பார்த்தோம்னா 7 ஒடுக்கப்பட்ட முள்ளென்புகள் இணைந்து திரு என்பினை உருவாக்குகின்றது. அது 7 அல்ல 5 என்பு. அதனால பிழை. மூக்கென்பு கடைநுதல் என்பு என்பவற்றில் காற்றுக்குடாக்கள் அமைந்துள்ளன. இல்லை இப்போ காற்றுக்குடாக்கள் இருக்கிறத சும்மா சிம்பிளாக நான் வைக்கிற முதல் வந்து அ ஆ நூ நே இந்த 4 பேருக்கு மட்டும்தான் இந்த காற்றுக்குடாக்கள் ஞாபகம் சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஆ நூனு என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அதாவது வந்தோம்னா அணு என்பு, ஆப்பப்பொலி என்பு, நுதல் என்பு, நெய்யரி என்பு, இந்த 4 பேருக்கு மாத்திரம்தான் காற்றுக்குடாக்கள் இருக்க போது. ஸோ இதில் மூக்கென்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பிழை. 5வது விடையை பார்த்தோம்னா நாரி வளைவு விரித்தடையும் குழந்தை தலையை நேராக நாரி வளைவு விருத்தியடையும் வரை குழந்தை தலையை நேராக நிமிர்த்தி வைக்க முடியாது. நாரிக்கும் தலையை நிமிர்த்தத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உண்மையாக வந்து பார்த்தோம்னா 2 வளைவு வந்து துணையான வளைவு. ஒன்று கழுத்து வளைவு, அடுத்தது நாரி வளைவு. கழுத்து வளைவு டெவலப் ஆகும் வரைக்கும் இந்த தலையை நிமித்துறதோட சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இந்த கழுத்து வளைவு தான். கழுத்து வளைவு டெவலப் ஆனால் தான் தலையை வந்து நிமிர்த்தி வைக்கலாம். நாரி வளைவு வந்து பார்த்தோம்னு சொன்னால் உடம்பை நிமிர்த்தி வைக்கிறதுக்கு. இது வந்து கழுத்து வளைவு வந்து தலையை நிமிர்த்துறதுக்கு, நாரி வளைவு வந்து பார்த்தோம்னா உடம்பை நிமிர்த்தி வைக்கிறதுக்கு தான் வந்து உதவ போகுது. ஆகவே நாரியும் கழுத்தும் நாரியும் வந்து துணையான வளைவுகளாகத்தான் இருக்க போகுது. ஆகவே 28வது கேள்விக்கு முதலாவது விடை. 29வது கேள்வி. மனிதனின் கீழ் அவயவத்தில் உள்ள மூட்டுச்செல்லை தவிர்ந்த என்புகளின் எண்ணிக்கை எல்லாருக்கும் தெரியும். மேலவையமும் கீழவையும் ரெண்டுலேயும் 30 என்பு இருக்க போது. என்னென்ன ஓடர்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக தொடையன்பு, கீழவையத்தை பார்த்தோம்னா தொடையன்பு, கணைக்கால் உள்ளென்புண்டு, வெளி என்புண்டு, மூட்டுச்சில் உண்டு, கணுக்கால் என்பு, அணுக்கணுக்கால் என்பு, அங்கால விரல் என்பு 14. இதில் வந்து பார்த்தோம்னா மேல் அவயவத்துக்கும் கீழ் அவயத்துக்கும் ஒரு வித்தியாசம். இந்த மேலவையத்துக்கு வந்து பார்த்தோம்னு மேலவையத்துக்கு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 8, இந்த மணிக்கட்டில் வந்து 8 இருக்குது. ஆனால் இதில் எங்கள் கீழவையத்தில் பார்த்தோம்னா இந்த கணுக்காலில் 7 தான் இருக்கும். அதில் ஒரு என்பு தான் வந்து என்னவா போயிடும்னா மூட்டுச்சில்லா வந்து போயிடும். ஆகவே ஒன்றும் இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவரை விட்டு போட்டு மூட்டுச்சில்லை விட்டு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் விரல் என்பு வந்து 14 இருக்குது. விரல் என்பு வந்து 14, 9, 19, 20, 27, அங்கால 27, 29. ஆகவே மூட்டுச்சில்லை மட்டும் விட்டு போட்டு பார்த்தோம்னா 29 நேரடியான விடை தான். 29வது கேள்விக்கு 4வது விடை. 30வது கேள்வி பார்ப்போம். மெண்டலின் விதிகளின்படி இரு குறித்த இயல்புகளுக்கு கேபிட்டல் A சிம்பிள் A, கேபிட்டல் B சிம்பிள் B பிறப்புரிமை அமைப்பு கொண்ட இரு தனியன்களை கலப்பு செய்யப்படும் போது எத்தனை வேறுபட்ட பிறப்புரிமை அமைப்புள்ள தோன்றல்கள் பெறப்படும்? இதை 2 மாதிரி செய்யலாம். இப்படி விரிவாக்கணும், ஸ்கொயர் போட்டு எழுதலாம், இல்லாட்டி ஷார்ட்கட் ஒன்று இருக்கு அப்படின்னு செய்யலாம். இப்படி எழுதணும்னு சொன்னா
நேரம் போகும் விளங்குபடுத்துறதுக்காக சொல்றேன். இப்ப வேறுபட்ட பிறப்புரிமை அமைப்புள்ள தோன்றல்கள் தான் கேள்வி பார்ப்போம். முதலாவது இது ஒரு பாதி 1 2 3 4 5 6 7 8 9 இவரும் உண்டு. ஆகவே இவரும் உண்டு. சரியோ? இவரும் உண்டு. இவரும் போயிட்டார். இவங்க எல்லாருமே உண்டு. அப்ப இவர் இல்லை, இவர் இல்லை, இவர் இல்லை. இவரும் உண்டு. அப்ப இவர் இல்லை. சரியா? இப்ப அதை பார்த்தோம். சரியா? எல்லாரும் இது போக 1 2 3 4 5 6 7 8 9 வேறுபட்ட பிறப்புரிமை தோன்றல்கள் வரப்போகுது. இது இப்படி கொண்டு ஸ்கொயர் எழுதி பார்க்கலாம். அப்படி என்னன்னு சொன்னா 3n 3n அதாவது வேறுபட்ட பிறப்புரிமை அமைப்புள்ள தோன்றல்களின் எண்ணிக்கையை காண்றதுக்கு 3n என்று பார்க்கலாம். இந்த n என்பது பார்த்தோம்னா இந்த வேறுபட்ட பிறப்புரிமை அமைப்பு. உதாரணமாக கேபிட்டல் A சிம்பிள் A கேபிட்டல் B சிம்பிள் B சொன்னா இங்க பல்லின நுகத்துல கேபிட்டல் A சிம்பிள் B அதாவது பல்லின நுகத்துல எத்தனை பிறப்புரிமை அமைப்பு இருக்கோ அத்தனை எண்ணிக்கை தான் வருவது. இங்க கேபிட்டல் A சிம்பிள் ஏயும் கேபிட்டல் A சிம்பிள் A என்ற ஒரு வேறுபட்டதும் கேபிட்டல் B சிம்பிள் B என்ற ஒரு வேறுபட்டதும் இருக்கு. ஆகவே 2 வருது. 3 2ஆம் அடுக்கு 9 இப்படியும் நேரடியாக கண்டுகொள்ளலாம். ஆனா இதுல விடை இல்லை. எனவே இந்த கேள்விக்கு ஃபைனல்ல ஓபன் கொடுத்துருவாங்க. ஸோ 30ஆம் கேள்விக்கு ஓப்பன். ஆனா விட 9 அப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் எப்படி எழுதி காணலாம். ஆனா அதுக்கு டைம் போகும். அப்படி சொன்னா 3n அதாவது எத்தனை வேறுபட்ட தோன்றல்கள் வேறுபட்டு கண்டுபிடிக்கிறது 3n சொல்ல சமன்பாடு. n என்பது இந்த வேறுபட்ட இந்த பிறப்புரிமை அமைப்பு எத்தனை பிறப்புரிமை அமைப்பு இருக்கு. இப்படி ஒரு பிறப்புரிமை அமைப்பு கேபிட்டல் A சிம்பிள் A என்று பட்டு ஒரு பல்லின நுகர் நிலையில் இருக்கு. கேபிட்டல் B சிம்பிள் B என்று இன்னொரு பல்லின நுகர் இருக்காக 2 வேறுபட்ட பிறப்புரிமை அமைப்புகள் அதாவது 2 பல்லின நுகர் நிலை இருக்கு. ஆகவே எண்ணுக்கு பதிலா 2 ஆகவே 9 சொல்லி வரப்போகுது.